அண்ணா, தாரகாசூரனை கொல்வதற்காகவே நான் உன்னை படைத்தேன் அம்மா. உலகத்துல தக்கனுடைய யாகத்துல நான் குதித்து உயிர் போன பிறகு இந்த உடல் பிரேதத்தை வச்சு இந்த சிவ இந்த உலகத்தையே மறந்துடுவான்னு சொல்லி என்ன 5 பாகமாக செய்தீர். இதுவரை நான் சண்டியாகவும் முண்டியாகவும் அவதாரம் எடுத்து 2 அரக்கர்களை அளித்தேன். இப்போ சாமுண்டி ஆக்கி இருக்கிறேன். இப்ப சாமுண்டி ஈஸ்வரியாக பிறக்க வைக்கிறேன். யாருக்காக, எதற்காக? இந்த தங்கமலையை ஆண்டு வரக்கூடிய அப்பேர் விட்ட அந்த அரக்கன் சராவா சூரன் என்ற அரக்கனை நீ வதை செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. எங்க இருக்கிறான் அவன்? திருகைலாயத்தில் இருக்கிறான். ஏன் இப்பேற்பட்ட மும்மூர்த்தி தேவரெல்லாம் நீங்க இருக்கிறீங்க, உங்களால அவனை அழிக்க முடியாதா? செத்த பிரேதத்தினால செத்த பிரேதத்துக்கு உயிர் வந்து அது என்ன கொன்னாதான் நான் சாவுன்னு பிரம்மதேவன்ட்ட வர வாங்கி விட்டான். பிரம்மதேவனுடைய வாக்கு பொய்யாக கூடாது. ஊர்ல ஒரு கவுண்டர் இருக்கிறாங்க, பிரம்மதேவன் தான் வாக்கு சொல்லுங்கிறதுலாம் கிடையாது. ஊர்ல ஒரு பெரியங்களை வச்சிருக்கிற ஒரு ஊரு கவுண்டர்னு. அந்த வீட்டுல ஒரு பெரிய அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க ஒரு சொல்லு சொன்ன அந்த பிள்ளைங்க கேட்கணும். அந்த இடத்துக்கு போவாத, இந்த கடை வாங்காத, இந்த வேலையை செய்யாதன்னா அவங்க கேட்கணும். அந்த பெரியங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அது மாதிரி ஊரையே கட்டிக்காத ஒரு ஊரு கவுண்டரு ஒரு நியாயத்தை சொன்னா சரி அவர் சொல்லிவிட்டாருப்பா, இந்த மேல ஐப்பில்ல அப்படின்னு கேட்கணும். எங்க மும்மூர்த்திகளும் இந்த பிரம்மதேவன் சொன்ன வார்த்தைக்கு நாங்க கட்டுப்பட்டு உன்னைக்கு உயிர் கொடுத்திருக்கிறோம். அப்படியா? ஆமா. அந்த தாரகாசூரனே நீ போய் மடிச்சிட்டு வாமா. எங்க இருக்கிறான்? ஏய் சந்தானே, ஏய் சிறு எழுத்தாள செங்க ரூபமானவளா, இந்த உலகத்துல பெருமாட்ட வரவாங்கி பெருமாவை தோர்த்தனை வைகுண்ட போனேன். அந்த கரிமூஞ்சி போய் கண்ணனை தோர்த்தனை வெள்ளிகிரி போனேன். அவன் உட்காந்து தூங்கிடுதான். அவன் சேர்த்து போன பொண்ணு விட்டுட்டேன். இந்த உலகத்துல என்ன செய்வதற்கு யாரும் கிடையாது. நானே வல்லவன், நானே வல்லவன். என்ன ஒரு சத்தமாவது? என்ன தெலுமன் கட்டியா கட்டுவேன்? யார் நீ? உன்னை கொல்வதற்காக வேண்டி சத்தியான மகேஸ்வரி செத்து இந்த உலகத்திலே மறுபடியும் உயிர் பெற்று நான் சாமுண்டி ஈஸ்வரியாக வந்திருக்கிறேன். அதாவது செத்து போன பிராயம் மீண்டும் உயிர் கொடுத்து கொஞ்சம் எழுப்பிருக்காங்க. என்ன கொல்லுவியா? என்ன கொல்லு முன்னே வீட்டை கொல்ல யார் சிக்குப்படி வாங்க கேள்வியா? அவன் என்ன வாங்கிட்டு போறான்? என்ன கொள்றீங்க நீங்க? அப்படியா சந்தானி என்ன கொல்ல மறுபடியும் எடுத்திருக்க? உன்னால என்ன அசைக்க முடியாது. அப்படியே போட்டுருவேன்.
உண்டா ஒண்ணு போட்டுருமை ஆடிவேன் தருணா அதெல்லாம் பார்த்தா தண்டி முண்டி காமெடி வழி இவதான் பினாயில் இருக்கிறவன் என்ன கொல்லப்படுத்திருக்காய் ஆறு கொள்றதால ஒண்ணு இவ்வளவு உறுதியா ஒரு அப்படி கிழங்கு மண்டி போடுறோம்ல எழுத கொடுக்க மாட்டேன் பூச்சியில வந்து எல்லாம் கலந்து போச்சு நல்லா குத்து சாமி. இன்னும் உயிர் நல்லா குத்து. ஒரு இடத்துல உச்சியா போட்டுங்க, எல்லாரும் அள்ளிட்டு போற மாதிரி பொட்டுங்க, எல்லாரும் ஆள் கொஞ்சம் அள்ளிட்டு போற மாதிரி போடுங்க. நல்ல நேரத்தை
இப்ப இந்த சாமுண்டி ஈஸ்வரி இருங்க அவசரப்பட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்னு பேசினா ஜனங்களுக்கு என்னன்னே தெரியாது புரியாது. ஆமா, இப்போ இந்த தாரகாசூரனை கொன்னதுனால இந்த அம்மா இந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரர் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் அமர வச்சிருக்கிறோம். இந்த சாமுண்டீஸ்வரிக்கு இப்ப பூசை நடக்குது. எல்லாரும் வந்து இந்த பூசையில கலந்து கையில உள்ள காணிக்கை போடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, வந்து தொட்டு கும்பிட்டு குங்குமத்தை எடுத்துட்டு போங்க. அந்த ரெண்டு விளக்கு இருக்குது, அது எடு. பாருங்க, 5 முகம் மாரியாய்க்கும் இந்த சாமுண்டீஸ்வரிக்கும் 5 முகம். அந்த 5 முகம் என்னென்ன முகம்னா 5 துண்டா ஆச்சு. 5 துண்டா இருந்தது 5 உருவமா உருவாக்கணும். 5 அரக்கனை கொல்றதுக்காக சண்டி, முண்டி, இவ சாமுண்டி, உத்துண்டி, நீலி. சண்டி, முண்டி, சாமுண்டி, உத்தண்டி, நீலி, 5 முகம் இந்த அம்மாளுக்கு. 5 துண்டா ஆக்கணுங்கள 5 பொம்பளையா உருவாக்கி அந்த 5 பொம்பளையும் ஒரு உடலாக்கி 6 முக கடவுளுக்கு எப்படி உற்பத்தி முகம் கொடுத்தோமா 6 முகம், அது மாதிரி இந்த ஆதி சக்திக்கு 5 முகத்தோட சிவனுக்கும் 5 முகம், இந்த இடத்துல பார்வதிக்கும் 5 முகம். இந்த அரக்கனை கொன்று இந்த இடத்துல கோயில் கொண்டு இருக்கிறது. கற்பூரம் பருத்துறாங்க, எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு இந்த சாமுண்டீஸ்வரி எப்பேர் பெற்றவ, அதாவது பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, பேய், பிசாசு எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவள் சாமுண்டீஸ்வரி. அப்பேர் பெற்ற சக்தி வாய்ந்தவள். உங்களுக்கு பிடிச்சிருந்த பேய், பிணி, பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, செய்வன, மந்திரம், மாயாஜாலம் எதுவா இருந்தாலும் இந்த சாமுண்டீஸ்வரியுடைய ஆலயத்தை தொட்டு கும்பிட்டு இந்த ஆண்டவனை வணங்கினால் தங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டம் தீர்ந்து, உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் தீர்ந்து சிறப்பாக இருப்பீர்கள். எல்லாம் வந்து அப்படியே கும்பிட்டு அப்படியே அந்த சோர்னுக்கு ஏதாவது பாவம் 15 போட்டுருங்க. பாவம் வருவாங்களா? போட்டுலதா பேர் என்ன? பாப்பால குழந்தை இல்லையா? அந்த பாப்பா பேரு புருஷ பேரு ரிஷியா, புருஷ பேரு ஜீவானந்தம். ரிஷியா ஜீவானந்தத்துக்கு அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி சாமுண்டீஸ்வரி உன்னுடைய அருளால, உன்னுடைய மகிமையிலால மேல வருடத்துக்குள்ள அந்த குழந்தை, அதாவது இந்த பெண்ணுக்கு பாப்பாவிற்கு குழந்தை பாக்கி கிடைக்கணும். அப்படி குழந்தை பாக்கி கிடைச்சதுன்னா செய்யற வேண்டுதல
ஆமா ஆமா செய்யணும். ஒரு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் மாதிரி அரிசி எடுத்து போடு. ஒரு ஏதாவது ஒரு அன்னதானம் செய்யணும். இந்த மாதிரி கூட்டு வாட விடு கை கூட்டு நாட ஓடலாம். மனசு ஒரு சத்து கொண்டான இடத்துல வைங்க. ஏன்னா நம்ம சத்து கொண்டாடம் தான் வைக்க முடியும். காய் எலும்புக்காய் ஒண்ணு தான். ஏப்பா எலும்புக்காய் தான் ஒண்ணு எடுத்த பழத்தை இல்லையப்பா பேர் என்னம்மா? மலையரசன் கலையரசன் ரம்யா அவர்களுக்கு மேலே வருடத்துக்குள்ள ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி சாமுண்டீஸ்வரியுடைய அருளால புத்திரதோஷம், நாகதோஷம், கருடதோஷம், செவ்வாதோஷம் எந்த தோஷமா இருந்தாலும் நீங்கி அம்மா உன்னுடைய மகிமையினால மேலே வருடத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி கிடைச்சிட்டா மனப்பூர்வமா செய்ய பட இல்ல மனசுல இப்பயே வச்சிரு வேண்டுதல. ஆமா நான் தோட்ட பிடிக்கும். அப்படி போமா ஓடு வேணுமா? ஓடு வேணும். அந்த 2 பேர்த்தையும் எப்படி சாப்பிடுறது?